யாரையும் ஒழிக்கவோ அழிக்க வரலன்னு நினச்சி அரசியலுக்கு வர்றது ரொம்ப சரிதான், அது ஒன்றும் குழப்பம் இல்லை. நன்றி கடன் வந்து என்ன, சினிமா பார்த்தவர்களுக்கு நம்ம என்ன நன்றி கடன் கொடுக்க முடியும், எனக்கு ஒன்றும் தெரியல. சினிமா பார்த்தாங்க, நம்ம காசு கொடுத்தோம், நல்லா நடிச்சேன்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். அப்போ கமல்ஹாசன் நன்றி கடன் செலுத்தலையா, ரஜினிகாந்த் நன்றி கடன் வாங்கலையா, எம்ஜிஆர் வாங்கலையா, சிவாஜி வாங்கலையா, எல்லாரும் என்ன நன்றி கடன் எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கணுமா? அப்போ அங்கே போய் நிற்கிறது நம்ம எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கணும் என்ன செய்யுது? அப்படி கிடையாது. நன்றி கடன் வந்து சினிமா நல்ல என்டர்டெய்னராக இருந்தார், மக்கள் ரசித்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க, அவர் குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்தாங்க. அது என்டையர்லி வேறு, இது என்டையர்லி வேறு. சினிமாவுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இருப்பதாக கனவு காண்கிறார்கள், அது உண்மை இல்லை. பவன் கல்யாண் முதலமைச்சராக முடியல, சிரஞ்சீவி முதலமைச்சராக முடியல, இவங்க விஜயசாந்தி முதலமைச்சராக முடியல. இது மாதிரி நிறைய உதாரணங்கள், தமிழ்நாட்டில் 100 உதாரணங்கள் சொல்லுவேன், நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சினிமாவில் ஒருத்தர் ஜெயிச்சாருங்கிறனாலேயே அரசியல் ஜெயிப்பாருங்கிறது சம்மந்தம் இல்லை. சினிமாவில் என்ன பார்த்தீங்க அதனால் நன்றி கடன் செலுத்துறதுக்கு சம்மந்தமே இல்லை. அது வேறு, இது வேறு. ஆனால் அவங்களெல்லாம் ஒரு ரோல் மாடலாக சொல்லலாம். அவர் எடுத்திருக்கிறது திரு எம்ஜிஆர் அவர்களை தானே ரோல் மாடலாக சொல்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் 100 முறை சொல்லிட்டேன், 101 முறை சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியில் இருந்தவர், சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு பரங்கிமலையில் எம்எல்ஏவாக வென்றவர், திமுகவுடைய டாப் மோஸ்ட் பொசிஷனாக இருக்கக்கூடிய பொருளாளருங்கிற போஸ்ட்டில் இருந்தவர். அவருக்கு வந்து நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் இருக்குது, ப்ராக்டிக்கலான தேர்தல் அரசியல் அவருக்கு தெரியும். இது எதையுமே பார்க்காதவர்